சென்னையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்து வரும் கனமழையால் சாந்தோம் சாலையில் குளம் போல தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன் வணக்கம். தற்பொழுது தேங்கி இருக்கிற இந்த தண்ணீரை தொடர்பாக வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? சென்னையில் காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட வானிலையானது தற்போது 1 மணி நேரத்துக்கு மேலாக பலத்த மழையை கொட்டி தீர்த்து வருகிறது. சென்னையை பொறுத்தமட்டில் அண்ணா சாலை, எழும்பூர், கோடம்பாக்கம், புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கு மேலாக பலத்த மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் காண முடிகிறது. தற்போது நாம் நின்று இந்த பகுதியானது சாந்தோம் நெடுஞ்சாலை. சென்னையின் பட்டினப்பாக்கம், அடையாறு, ராஜா அண்ணாமலைபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து முக்கிய சாலையாக பார்க்கப்பட்டு மெரினா கடற்கரை. எப்படியாச்சும் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு உதவ நாங்க இருக்கோம். ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. பாரிமுனை, ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணிக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையாக இந்த சாந்தோம் நெடுஞ்சாலை பார்க்கப்படுகிறது. மணிக்கு 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய நிலையில் இந்த சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் காண முடியுது. 1 மணி நேரத்துக்கு மேலாக பெய்து வரும் கனமழை காரணமாக சாலையின் இரு புறங்களிலும் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் காண முடிகிறது. மழை நீர் மெல்ல மெல்ல உயர்ந்து முழங்காலில் இருந்து முக்கிய அளவுக்கு தண்ணீர் தேங்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. வாகனங்கள் ஒரு சில அங்கிருந்து பழுதாகி நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக இந்த சாலையை பொறுத்த மட்டில் மழைநீர் வடிகால் பணிகள் 2 புறங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் மழைநீர் வடிகாலில் மழைநீர் செல்லாததே மழைநீர் தேங்கி இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். முறையாக மழைநீர் வடிகாலில் சென்றிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது எனவும் மழைநீர் வடிகால் பணிகளை தூர்வாருவதற்கான பணிகள் மெத்தன அளவில் நடைபெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். 1 மணி நேரத்திற்கு பெய்த மழைக்கே சாலையில் குளம்போல் மழைநீர் தேங்கி இருப்பதாகவும் இதனால் வாகனங்களை சரிவர இயக்கவில்லை, அவசர தேவைகளுக்கு செல்ல முடியவில்லை என்கிற ஒரு நிலையை பொதுமக்கள் குற்றச்சாட்டி வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி சசிதரன்.